சிவகங்கை மாவட்டத்தோட மையப்பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரண்வாசல். அந்த அரண்வாசல் நின்று வலது பக்கமா போனோம்னா கோட்டுவாசல், காஞ்சரங்காலு ஊர் முடிஞ்சு போகும். இடது பக்கமா போனோம்னா அம்பேத்கர் சிலை, வாணியங்குடி அதோட ஊர் முடிஞ்சு போகும். நேரா போனோம்னா மதுரைமுக்கு, காலவாசல் அதோட ஊர் முடிஞ்சு போகும். பின்னாடி தொண்டி ரோடு பாலத்தை ஏறி இறங்கணும்னா அதோட ஊர் முடிஞ்சு போகும். மொத்தம் 2 கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கும். சென்னையில ஏதாச்சும் குறிப்பிட்டு ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. இப்போ அம்பத்தூர்னு ஒரு ஏரியா எடுக்கிறோம். அந்த சைஸ் தான் வந்து சிவகங்கை இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற வளர்ச்சி இதுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ சென்னையில குறிப்பிட்டு அண்ணா நகர்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அதுல ரோட பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ரோடு, 2 பக்கம் நடைபாதை, மரம், ஒருத்தவங்க வீட்டுக்கு இருக்கிற டவுன் பிளானிங் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ சிவகங்கை ஒரு நாளும் வளர்ந்துகிட்டே போகுது. மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கு. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு. இந்த சின்ன ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்க ஏரியா, இப்போ இந்த ரோஸ் நகர்ன்றது ஒன்று வளருது, காமராஜர் காலனின்றது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் டவுன் பிளானிங் ஏதாச்சும் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றோமா? அதுவும் கிடையாது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ நாங்க போற ரோட்ல தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்களும் போறீங்க. ஒரு ரோடு போடுறாங்க, அந்த ரோடு மேலேயே தான் இன்னொரு ரோடும் போடுறாங்க. பாதாள சாக்கடை குழி இருக்கு, அதுக்கு மேலேயே ரோடு போட்டா இன்னும் கொஞ்சம் குழி, அந்த குழி பெருசாகுது. அதனால மக்களுக்கு விபத்தாகுது. ஊர் ஃபுல்லா குப்பை, பிளாஸ்டிக் குப்பை எல்லா இடத்துலயும் இருக்கு. குப்பை தொட்டியவே காணோம். அது என்னன்றது கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்றது தெரியல. ரொம்ப சேஃபா ப்ளே பண்றீங்க. ஒர்க் பண்றது வந்து ரொம்ப சேஃபா. இப்ப போலீஸா இருந்தாங்க அப்படின்னா தலைக்கவசம், உயிர் கவசம், ஏதாச்சும் 144 போட்டாங்கன்னா மக்களே வீட்டுக்குள்ள இருங்க. இதே இது நகராட்சி ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா தண்ணி வரி கட்டுங்க, வீட்டு வரி கட்டுங்க அப்படின்னு கந்து வட்டிக்கார மாதிரி வசூல் பண்ணிட்டு போறது. சுகாதாரத்துறையில இருந்து வந்தாங்கன்னா மாஸ்க் போடுங்க, தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது இதெல்லாம் வந்து அரசியல்வாதியும் எதுவும் கேட்க மாட்டான், மக்கள் எதுவும் சொல்ல முடியாது, நல்லது பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்குள்ளதான் இருந்துக்கிறோம். இந்த ஊரை டெவலப் பண்றதுக்கு வேற என்ன செய்யலாம்? தங்கப்பாண்டியன் கத்துற மாதிரி எங்க சிவகங்கைக்கு வாங்க, சிவகங்கை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு கத்துற முடியும்? வேணா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த கலெக்டர் ஆஃபீஸ் சுற்றி 50 ரவுண்டு 100 ரவுண்டு ஓடலாம் டெவலப் ஆகிற வரையும். வேற என்ன செய்யறது? நீங்களே சொல்லுங்க, சிவகங்கை மக்கள் நீங்களே சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு தான் இதுல தொழில் வளர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது நம்ம?